guys, இன்னைக்கு நம்ம NEET code 150 stack ஓட first problem தான் பார்க்க போறோம். இது LEET code ஓட 20th problem, valid parenthesis. Given a string s containing just the characters open parenthesis, close parenthesis, open and close braces and open and close brackets, determine if the input string is valid. So நம்மளுக்கு வந்து ஒரு string கொடுத்துருவாங்க. அந்த stringல மொத்தமாவே 6 character தான் இருக்கும். Open and close parenthesis, open and close braces and open and close square brackets இருக்கும். அதில் வந்துட்டு ரெண்டு கண்டிஷன் இருக்கு. அது என்னென்ன கண்டிஷன்ஸ்னா, ஓப்பன் bracket must be closed by the same type of brackets. ஓகேங்களா, அது ஒரு கண்டிஷன். ஓப்பன் brackets must be closed in the correct order and every close bracket has a corresponding open bracket of the same type. ஸோ இதை தான் ரூல்ஸ். இப்போ இந்த இன்புட் பாருங்களேன், ஒரு ஓப்பன் parenthesis ஒரு க்ளோஸ் parenthesis, இது வந்துட்டு வேலிடு. ஸோ நம்ம ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணணும். செகண்ட் இன்புட் பாருங்க, ஓப்பன் க்ளோஸு, இது செகண்ட் ஓப்பன் செகண்ட் க்ளோஸு, தேர்ட் ஓப்பன் தேர்ட் க்ளோஸு, மூணுமே கரஸ்பாண்டிங் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் சேம் டைப்பாக இருக்குது. அதே மாதிரி கரெக்ட் ஆர்டர்லேயும் இருக்குது. இதுக்கு ஏற்ற க்ளோஸ் இங்கே இருக்குது, ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்கு ஏற்ற க்ளோஸ் அதை எடுத்துருக்கு. அதே மாதிரி மூணுமே வேலிடாக இருக்கிறதுனால இதுவும் ட்ரூ. இந்த ஃபோர்த் எக்ஸாம்பிளில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஓப்பன் parenthesis இருக்குது பட் க்ளோஸ் ப்ராக்கெட்ஸ் இருக்குது. ஸோ இதை வந்துட்டு நம்ம ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ணணும். அதே மாதிரி ஃபோர்த் இன்புட்டில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஓப்பன் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் க்ளோஸ் கரஸ்பாண்டிங், அதாவது லெஃப்டில் ஒரு விஷயம் க்ளோஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிறது இந்த க்ளோஸுக்கு கரஸ்பாண்டிங்கான ஓப்பனிங்காக மட்டும்தான் இருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு இப்படி ஒரு க்ளோஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு லெஃப்ட் சைடு கண்டிப்பாக அதுக்கேற்ற ஓப்பனிங் தான் இருக்கணும். புரியுதுங்களா? இப்போ ஒரு கர்லி பிரேசஸ் எண்டிங் இருந்துச்சுன்னா அதுக்கு டைரெக்டாக லெஃப்ட் சைடு இருக்கிற வேல்யூ ஒரு ஓப்பனிங் parenthesis கர்லி ப்ராக்கெட்ஸாக தான் இருக்கணும். அண்ட் ஃபிஃப்த் இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு parenthesis ஓப்பன் ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட் ஓப்பன், பட் ஒரு க்ளோஸ் parenthesis வந்துச்சு. நம்ம என்ன சொன்னோம், ஒரு க்ளோஸ் வருதுன்னா அதுக்கு டைரக்ட் லெஃப்ட்ல இருக்கிறது அதுக்கேற்ற ஓப்பனிங்காக தான் இருக்கணும். இந்த இடத்துல இப்படி இந்த க்ளோஸ்க்கு லெஃப்ட் சைடு ஓப்பன் parenthesis இருந்திருந்தா இது வேலிடு. பட் என்ன இருக்கு, ஓப்பன் பிராக்கெட்ஸ் இருக்கு. ஸோ இட் இஸ் நாட் வேலிட். ஸோ இந்த இடத்துல நம்ம ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். இந்த சொல்யூஷனை நம்ம எப்படி அப்ரோச் பண்ண போறோம்னா, நம்ம ஸ்டாக்குங்கிற டேட்டா ஸ்ட்ரக்சர் தான் யூஸ் பண்ண போறோம். ஸ்டாக்குங்கிற டேட்டா ஸ்ட்ரக்சரை பைத்தானில் நம்ம அரே யூஸ் பண்ணுவோம். இதோட கான்செப்ட் என்னன்னா லிஃபோன்னு சொல்லுவாங்க, லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். இப்போ உதாரணத்துக்கு ஸ்டாக்குக்குள்ள வேல்யூஸ் பார்த்துக்கோங்க, 1 2 3 4ன்னு இருக்குன்னா நம்மளால ஒரு வேல்யூ ஆட் பண்ணுறதுனா இந்த இடத்துல 4க்கு அடுத்து 5ல நம்ம ஆட் பண்ணலாம். எந்த வேல்யூஸ் வேணாலும் இப்படி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எதில் டாப் ஆஃப் த அரே, அதாவது கடைசியில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம், எண்ட் ஆஃப் த அரேல ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒரு விஷயத்தை ரிமூவ் பண்ணுறதுனாலும் இப்படி எண்டில் தான், ஃபர்ஸ்ட் 11 ரிமூவ் பண்ணும், அடுத்து 22 ரிமூவ் பண்ணும். இந்த மாதிரி லாஸ்ட் எலிமெண்ட்ஸை மட்டும்தான் நம்மளால ரிமூவும் பண்ண முடியும். இதுதான் ஸ்டாக்ல இருக்கிற கண்டிஷன்ஸ் அண்ட் அட்வான்டேஜஸ். ஸோ இந்த இடத்துல நம்ம ஸ்டாக் எப்படி யூஸ் பண்ண போகிறோம்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு கொடுத்துருக்க ஸ்ட்ரிங் வந்துட்டு இதுன்னு வச்சுக்கோங்க, ஓப்பன் ஓப்பன் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது வந்துட்டு ஒரு நாட் வேலிட். ஓகேங்களா? இப்போ ஒரு ஓப்பனிங் இருக்கா, ஓப்பனிங் வந்துச்சுன்னா நம்ம அதை கண்டுக்கவே வேணாம், டைரெக்டாக நம்ம ஸ்டாக்குக்குள்ளேயே போட்டுக்கிறோம். பக்கத்துலேயே நம்ம ஸ்டாக்கையும் நம்ம ட்ராக் பண்ணலாமே. ஸ்டாக் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு, ஓப்பன் இருக்கு, ஒரு ஓப்பனு கமா இன்னொரு ஓப்பன் இருக்கு, அதையும் உள்ள போட்டுக்கலாம். ஓப்பன் இருந்துச்சுன்னா நம்ம பிரச்சனை இல்லை, டைரக்டா ஸ்டாக் கூட அப்பெண்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? அடுத்து ஒன் செகண்ட். ஓகே, மூணாவதும் ஓப்பன் parenthesis ஓப்பன் இருக்கு, அதையுமே அப்பெண்ட் பண்ணிடுறோம். நாலாவதா பாருங்களேன், ஒரு க்ளோஸ் பிராக்கெட்ஸ் இருக்கு. அப்படி ஒரு க்ளோஸ் பிராக்கெட்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஏற்கனவே ஸ்டாக்ல வேல்யூஸ் இருக்கான்னு செக் பண்ண போறோம். இந்த கட்டத்தில் எஸ் ஏற்கனவே வேல்யூஸ் இருக்கு. அண்ட் ஆல்சோ இந்த நம்ம கிட்ட இருக்கிறது க்ளோஸ் parenthesis. இந்த க்ளோஸ் parenthesisக்கு மேட்ச் ஆகிற ஓப்பனிங் தான் ஸ்டாக்கோட டாப்ல இருக்கான்னு செக் பண்ண போறோம். அப்படி ரெண்டுமே மேட்ச் ஆகுது, ஏன்னா இப்போ இருக்கிறது க்ளோஸு, உள்ள இருக்கிறது ஓப்பனு, ரெண்டுமே மேட்ச் ஆகுது. அப்படின்னா இது என்னது, ஒரு வேலிடான பேர் தானே. அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்ம ஸ்டாக்ல இருந்து இந்த வேலிடான
பேர்ல இருந்த ஓப்பனிங்கை தூக்க போறோம். இப்போ ஸ்டாக்ல வெறும் 2 எலிமெண்ட்ஸ் தான் இருக்கு. புரியுதுங்களா? அடுத்து என்ன பண்ண போறோம்? இப்போ இதை பார்த்தாச்சு, ரெண்டுமே ஓப்பனிங்க்கு ஏற்ற க்ளோஸ் பேர் இருக்கு. ஸோ அதை நம்ம மொத்தமாக தூக்கி விட்டாச்சு. அடுத்து இன்னொரு க்ளோஸ் இருக்கு பார்த்தீங்களா? அந்த க்ளோஸ் வந்தோடனே நம்ம என்ன செக் பண்ணுவோம்? நம்ம ஸ்டாக்கோட கடைசி எலிமெண்ட் வந்து இதுக்கேற்ற ஓப்பனிங்கான்னு பார்ப்போம். பட் நம்ம ஸ்டாக்கோட கடைசி எலிமெண்ட் என்னது? கர்லி பிராக்கெட்ஸ். அதுவும் பேரந்தசிஸும் நாட் ஈக்குவல். அதாவது இதுக்கேற்ற பேர் அது கிடையாது. ஸோ இந்த கேஸில் நம்ம என்னன்னு ரிட்டர்ன் பண்ணிடலாம்? ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ணிடலாம். இதுதான் ஒரு சின்ன ட்ரை ரன். இப்போ நம்ம கோடிங்க்கு போகலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம சொன்ன மாதிரி தான் நம்ம ஸ்டாக்குங்கிற டேட்டா ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணிட்டு ஒவ்வொரு கேரக்டராக இட்ரேட் பண்ண போகிறோம். ஃபார் சி இன் எஸ் இருக்கிறதுலே சிம்பிளான கண்டிஷன் என்னது? ஸ்டாக் டாட் அப்பண்ட் சி. அதாவது என்ன பண்ணுறோன்னா, ஓப்பனிங் ப்ராக்கெட்டாக இருந்துச்சுன்னா நம்ம எந்த இதுவும் பார்க்க போகிறது இல்லை, டைரெக்டாக ஸ்டாக்கு கூட அப்பண்ட் பண்ண போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம ஒரு டிக்ஷனரி கிரியேட் பண்ணிக்க போகிறோம். அந்த டிக்ஷனரியை நான் பேர்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஏன் இதுனா, இப்போ ஒரு க்ளோசிங் ப்ராக்கெட் நம்ம கையில் இருக்குது, அதுக்கேற்ற ஓப்பனிங் ப்ராக்கெட் எதுன்னு நம்மளுக்கு தெரியணும் பார்த்தீங்களா? ஸோ அதை நம்ம ஒரு பேராக நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இப்படி தான் அது இந்த ஹேஷ் மேப் இருக்க போகுது. அண்ட் ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் க்ளோசிங்கு, அதுக்கேற்ற ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் ஓப்பனிங், அண்ட் ஃபைனலி curly brackets closing, அதுக்கேற்ற curly brackets opening. ஏன் நம்ம வந்துட்டு இந்த இடத்துல தலைகீழாக கொடுத்துருக்கோம் அப்படின்னு நான் சொல்கிறேன்? ஏன்னா ஓப்பனிங்கை கீயாக வச்சுட்டு க்ளோசிங்கை பேராக வைக்கிறது தான் நம்மளுக்கு நார்மலாக வர ஒரு தாட்டாக இருக்கும். பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா க்ளோசிங்கை கீயாகவும் ஓப்பனிங்கை வந்துட்டு வேல்யூவாகவும் வச்சுருக்கோம். ஏன் அப்படின்னு இப்போ பார்ப்போம். ஏன் அப்படின்னா, இப்போ நம்ம கேரக்டரில் ஃபார் சி இன் எஸ் அப்படின்னா என்ன? அவங்க கொடுத்துருக்க ஸ்ட்ரிங்கில் ஒவ்வொரு ஏதோ இவனுங்க கொடுத்துருக்க ப்ராக்கெட்டில் ஒவ்வொரு ப்ராக்கெட்டாக நம்ம இட்ரேட் பண்ணுவோம். அப்படி பண்ணும்போது க்ளோசிங் வேல்யூ, அதாவது நம்மக்கிட்ட இருக்கிறது ஒரு க்ளோசிங் ப்ராக்கெட்ஸ்ப்பா, இது ஓப்பனிங் கிடையாது, இது ஒரு க்ளோசிங்னு கண்டுபிடிக்கிறதுக்காக கீயாக வச்சோம்னா தான் நம்மளால் அப்படி கண்டுபிடிக்க முடியும். அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இஃப் சி இன் பேர்ஸ். இதுக்கு என்ன அர்த்தம்னா, பார்த்துக்கிட்டிங்கன்னா சியில் இருக்கிற எல்லா கீயுமே க்ளோசிங்கு. புரியுதுங்களா? அப்படின்னா சி இன் பேர்ஸ், சப்போஸ் சிங்கிறது வந்து பேர்ஸில் இருக்குன்னா அது ஒரு க்ளோசிங் ப்ராக்கெட்டுன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ப்ராக்கெட் கிடையாது, க்ளோசிங் மேபி பேரந்தசிஸாக இருக்கலாம், ப்ராக்கெட்டாக இருக்கலாம், இல்லை கர்லி பிரேசஸாக இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? நம்ம கிட்ட இருக்கிறது வந்துட்டு ஒரு க்ளோசிங்னு கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இஃப் ஸ்டாக் வந்து எம்டியாக இல்லைன்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் ஸ்டாக்கோட லாஸ்ட் எலிமெண்ட் ஸ்டாக் -1ன்னு பார்த்தோம்னா பைத்தான் இண்டெக்ஸில் -1ங்கிறது லாஸ்ட் எலிமெண்ட்டை நம்மளுக்கு கொடுக்கும். அண்ட் டபுள் ஈக்குவல் டு பேர்ஸ் சி. இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஸ்டாக்கோட லாஸ்ட் இப்போ நம்மக்கிட்ட என்ன இருக்குன்னு தெரியுது, நம்மக்கிட்ட ஒரு க்ளோசிங் ப்ராக்கெட்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு க்ளோசிங் பேரந்தசிஸ் தான் நம்மளோட வேல்யூ. ஓகேங்களா? இப்போ நம்மளோட கரண்ட் வேல்யூ என்னது? ஒரு க்ளோசிங் பேரந்தசிஸ். அப்போ பேர்ஸ் க்ளோசிங் பேரந்தசிஸ், இந்த பேர்ஸ்க்குள்ள க்ளோசிங் பேரந்தசிஸ் போட்டோம்னா நம்மளுக்கு என்ன வரும்? பேர்ஸில் க்ளோசிங் பேரந்தசிஸ்க்கு என்ன இருக்குது? ஓப்பனிங் பேரந்தசிஸ். ஸோ இதோட வேல்யூ வந்துட்டு என்னது? ஓப்பனிங் பேரந்தசிஸ். அதே மாதிரி ஸ்டாக்கோட லாஸ்ட் எலிமெண்ட்டும் ஒரு ஓப்பனிங் பேரந்தசிஸாக இருக்குதுன்னா அது வந்துட்டு ட்ரூ. இப்போ நம்ம உதாரணத்துக்கு இந்த இதை ட்ரை ரன் பண்ணி பார்ப்போமே. இப்போ ஃபஸ்ட்டு 2 இது என்னது? ஓப்பனிங்கு. அப்படின்னா டேரெக்டாக என்ன ஆகும்? அப்பண்ட் ஆயிரும். ஸோ நம்ம ஸ்டாக்ல என்ன இருக்கும்? ஒரு ஓப்பனிங் இது கமா ஒரு ஓப்பனிங் இது இருக்கும். அடுத்து நம்ம மூணாவதாக வர்ற எலிமெண்ட் வந்து ஒரு க்ளோஸ் ப்ராக்கெட்ஸு. ஸோ இஃப் சி இன் பேர்ஸ், இந்த லைனில் நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? இது ஒரு க்ளோசிங்னு கண்டுபிடிச்சிட்டோமா? கண்டுபிடிச்சிட்டு இஃப் ஸ்டாக் அண்ட் ஸ்டாக் -1 டபுள் ஈக்குவல் டு பேர்ஸ் சி. இந்த இடத்துல பேர்ஸ்க்குள்ளே நம்ம ஒரு க்ளோசிங் ப்ராக்கெட்டை கொடுத்தோம்னா அதுக்கு என்ன வந்துடும்? ஓப்பனிங் ப்ராக்கெட்டுன்னு வந்துடும். ஸோ ஓப்பனிங் ப்ராக்கெட்டும் ஸ்டாக்கோட கடைசி எலிமெண்ட்டும் ஓப்பனிங் ப்ராக்கெட்டாக இருக்கணும். ஆமாம், ஸ்டாக்கோட கடைசி எலிமெண்ட்டும் ஓப்பனிங் ப்ராக்கெட்டாக தானே இருக்குது. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம்? ஸ்டாக் டாட் பாப், அதை நம்ம வெளியே தூக்கிடுறோம். ஏன்னா நம்மளுக்கு தெரியும் அது வந்துட்டு ஒரு வேலிடான பேரு,
அதை நம்ம ஸ்டோர் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, நம்ம அதை தூக்கிட்டோம். புரியுதுங்களா? அப்படி இல்லாம சப்போஸ் ஸ்டாக்கே எம்டியா இருந்தாவோ, இப்ப ஸ்டாக்கே எம்டியா இருக்கு, முதல் வேல்யூவே ஒரு க்ளோசிங் வேல்யூவா இருந்துச்சுன்னா அது என்னது? ஃபால்ஸ்னு அர்த்தம். அதே மாதிரி ஸ்டாக் இருந்து அந்த கடைசி வேல்யூ வந்து மேட்ச் ஆகலைனாலுமே அது வந்துட்டு ஒரு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துலயும் ஒரு சி இருக்கு, பட் நம்மளுக்கு கிடைச்ச மூணாவது எலமெண்ட் க்ளோசிங் பிராக்கெட்டா இருந்துச்சுன்னா இதுவும் மேட்சிங் கிடையாது. ஏன்னா பேர்ஸ்குள்ள நம்ம இந்த க்ளோசிங் பிராக்கெட்டை கொடுத்தோம்னா நம்மளுக்கு வர்றது ஓப்பனிங் பிராக்கெட். பட் ஸ்டாக்கோட டாப் எலிமெண்ட் என்னது? ஓப்பனிங் பேராந்தசிஸ். ரெண்டும் நாட் ஈக்குவலா இருந்தாலும் நம்ம ஃபால்ஸ்னு ரிட்டர்ன் பண்ணிடுறோம். அண்ட் ஃபைனலி இப்படி எதுவுமே இல்லைப்பா, சி வந்துட்டு பேர்ஸ்ல இல்லைன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அது வந்துட்டு ஒரு ஓப்பனிங் பிராக்கெட் ஆர் பேராந்தசிஸ் ஆர் கர்லி பிரேசஸ்னு அர்த்தம். அப்படி இருக்கும் பட்சத்தில் அதை நம்ம ஸ்டாக்ல அப்பன் பண்ணிடுவோம். ஃபைனலாக நம்ம என்ன ரிட்டர்ன் பண்ணுவோம்னா, ரிட்டர்ன் ட்ரூ. எப்போ ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணுவோம்? ஸ்டாக்குக்குள்ள எதுவுமே இல்லை, ஏன்னா ஒவ்வொரு வேலிடான பேர் கிடைக்கும் போதும் அதை நம்ம பாப் பண்ணிடுவோம், அதாவது ஸ்டாக்கை விட்டே தூக்கிடுவோம். ஸோ ஸ்டாக்கே இல்லாட்டி, இஃப் நாட் ஸ்டாக்காக இருந்தால் மட்டும்தான் ட்ரூ, எல்ஸ் ஃபால்ஸ்ன்னு நம்ம ரிட்டர்ன் பண்ணிடுவோம். இந்த கோடிங்கை நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். எஸ், நம்மளுக்கு 5 டெஸ்ட் கேஸுமே பாஸ் ஆயிருக்கு. சப்மிட் பண்ணி பார்ப்போம். எஸ், நம்ம சொல்யூஷன் அக்செப்ட் ஆயிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.